பெரம்பலூர் அருகே ரவுடியை ஏற்றிச் சென்ற காவல்துறை வாகனம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் சினிமா காட்சிகளை மிஞ்சும் அளவுக்கு பயங்கரமாக அமைந்துள்ளது. பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய வெள்ளை காளியை காவல்துறையினர் திண்டுக்கல் துணை சிறையிலிருந்து சென்னைக்கு பாதுகாப்பாக அழைத்து சென்று கொண்டு இருந்தனர். அப்போது திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே கார்களில் துரத்தி வந்த மர்ம நபர்கள் வெள்ளை காளியை கொலை செய்வதற்காக காவல்துறை வாகனம் மீது பெட்ரோல் குண்டு மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளை வீசினர். தொடர்ந்து வெள்ளை காளியை அரிவாளால் வெட்ட முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் காவலர்கள் சிலருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். இதனிடையே போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தவே அந்த கும்பல் திருமாந்துறை சுங்கச்சாவடியின் தடுப்பை உடைத்துக் கொண்டு காரில் தப்பிச் சென்றது. அங்கிருந்து தப்பியோடிய குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். ஆனால் குற்றவாளிகள் அதற்குள் கார்களை கடலூர் மாவட்ட எல்லையில் நிறுத்திவிட்டு தப்பியோடினர். பின்னர் குற்றவாளிகளை தேடி அங்கு சென்ற போலீசார் வாகனத்தையும் அதிலிருந்த அரிவாள் போன்ற ஆயுதங்களையும் கைப்பற்றி தடயங்களை சேகரித்தனர். பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளித்த திருச்சி மண்டல ஐஜி பாலகிருஷ்ணன், காவலர்கள் மிகவும் துணிச்சலாக செயல்பட்டு இந்த குற்றச்செயலை தடுத்து நிறுத்தி இருப்பதாகவும் தப்பியோடிய குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். சென்னைக்கு எஸ்கார்ட் போயிட்டு இருந்த அந்த வெள்ளக்காளி என்ற ஒரு குற்றவாளி அவரோட நிறைய வழக்குகள் இருக்குது. அதில் ஆயுதம் தாங்கிய போலீஸ் ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் அடிப்படையில் அவருக்கு தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஆயுதம் தாங்கிய காவலர்கள் எஸ்ஐ தலைமையில் பாதுகாப்புக்கு போயிட்டு இருந்தாங்க. போன இடத்துல சாப்பிட்றதுக்கு இருந்த இடத்துல ஒரு 2 வண்டியில் அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த வெள்ளக்காளியை அட்டாக் பண்ணுறதுக்காக நாட்டு வெடிகுண்டை வீசி ட்ரை பண்ணும்போது அந்த எஸ்கார்டு போலீஸ் ரொம்ப தைரியமாக பயப்படாமல் அந்த சம்பவத்தை தடுத்து எஸ்ஐ அவர் கையில் இருந்த துப்பாக்கியால் அக்யூஸ்டை நோக்கி சுட்டிருக்கிறாரு. போலீஸ் சுட்ட உடனே எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. இப்போ அவங்கள தேடுறதுக்காக 5 தனிப்படைகள் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 89397 5009.